சரிம்மா. இதுக்கு பேர் என்ன ஆண்டி? பெப்பர் சிக்கன்மா. சூப்பர். என்ன பண்றதுன்றதா இத இப்படி பண்ணிட்டறலாம். சொல்லுங்க டிஷ் என்ன? சிக்கன் பிரியாணி. சுட சுட சிக்கன் பிரியாணி. அம்மா ஹாய் சலன்ஸ். வாங்க, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். ஸ்பெஷல் வந்து எங்க தெரியுமா? பெங்களூர்ல. பெங்களூர். யார் வீட்ல தெரியுமா இருக்கும்? அப்பாவோட பள்ளி தோழி. அப்பாவும் இவங்களும் மகா இவங்க தான். ஹாய் ஹாய் ஆண்டி. எங்களோட மொத்த டீடைல்ஸும் தெரிஞ்சிருக்கு. வரும்போதே அவ்வளோ அழகா கூப்பிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது அவங்க பொண்ணு. ஹாய். சீதல், பையன் சச்சின். டாடி எங்க சாப்பிடுறாரு? டாடி. ஒரு ஃபேமிலில ஒருத்தர் கலகலன்னு பேசினா பரவாயில்ல, எல்லாருமே கலகலன்னு பேசி நம்ம ஃபேமிலிக்கே வந்த மாதிரி இருக்குது. எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வந்து அவரோட கேஜிஎஃப்ல அப்பா இவங்க இன்னும் நிறைய பேரு இப்பதான் ஒரு விழா கொண்டாடினாங்க, எல்லாரும் ஒன்னா சந்திச்சு. அதுல இப்ப ஃபர்ஸ்ட் இவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் நம்ம பெங்களூருக்கு. இவ்ளோ ஐட்டம்ஸ் கொஞ்ச நேரத்துல இவ்ளோ ஐட்டம்ஸ் பண்ணிருக்காங்க. சிக்கன் பிரியாணி, கோழி, அதுக்கப்புறம் மிளகு சிக்கன், முட்டை பொரியல், சிக்கன் கபாப், வெள்ளரிக்காய், இன்னும் ஒயிட் ரைஸ், ரசம், இன்னும் என்னென்னவோ இருக்கு, பச்சடி, இவ்ளோ ஐட்டம்ஸ். இத பாக்கும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ரொம்ப சூப்பரா டேஸ்ட் வேற அல்ட்டியா இருக்குது. பூஜாஸ் கிச்சனே மயங்கி போய் கிடக்குதுன்னா பாத்துக்கோங்க. சூப்பரா சமைச்சிருக்காங்க. தேங்க்யூ மகா. அப்பா பாருங்க அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கூட்டி எவ்வளவு பெருமையா அங்க அவங்க தனி ஸ்பெஷல் கவனிப்பு. அப்பா அவளை கீழே உட்கார முடியாதுல்ல. ஓகே ஓகே சாப்பிடுங்க சொன்னோம். அதுக்குள்ள இவ்ளோ ஐட்டம்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அதான் சொல்றேனே, எங்களை மாதிரியே அவங்க ஃபேமிலி கலகலகலன்னு பேசி அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீங்களும் வாங்க சாப்பிடலாம். உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க வளத்துடன். எல்லாரும் சத்தமா இன்னைக்கு ஒரு புடி. இன்னைக்கு ஒரு புடி சத்தமா சொல்லுங்க. ஓகே டடா பை. ஏன் டைப் போட்டுக்கியா ராஜா? வேற மம்மி என்ன சொல்லுங்க, மறந்து போயிடுச்சு. சாப்பிட போறோம். வேற மாதிரி மகா சமைச்சிட்டாங்க. சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு புடி. உங்க வீட்டுல என்னங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பாருங்க எவ்வளவு மக்கள்